ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஜி கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பாலக்கீரை தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக கீரை செஞ்சால் பருப்பு கூட்டு செய்வோம், பருப்பு போட்டு. அப்படி இல்லைன்னா கீரை பொரியல் தான் செய்வோம். இந்த மாதிரி ஒரு முறை பாலக்கீரையை வச்சு தொக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் செய்வீங்க, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கட்டு பாலக்கீரை வாங்கி வச்சுருக்கோங்க. அதை நல்லா அலசிட்டு இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே தக்காளி ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கோம். இதில் நாம் குழம்பு மிளகாய்த்தூள் அல்லது நீங்கள் தனித்தனியாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. நம்ம வெங்காயம் தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். இதை அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சு வந்துடுச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம், அதிகமாக போட வேண்டாம். இது கூட ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தோலோடு நல்லா தட்டி போடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும். இந்த ஃப்ளேவரோடும் இந்த தொக்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டை நல்லா இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 4-5 காய்ந்த மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. இந்த கீரையில் நம்ம சுத்தமாக தண்ணி சேர்க்கறது இல்லை. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிட்டு வந்திருக்கோம். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தொக்கு கிரேவி பதத்துக்கு வரணும். இப்போ நாம் சுத்தம் செய்து எடுத்து வச்சா கீரையை இதில் சேர்த்துக்கலாம். கீரையை போடும்போது ஃபஸ்ட்டு நமக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். நல்லா இது சுண்டினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கிண்டிட்டு நல்லா வற்றி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்கிடும், கொஞ்சமாக வரும். இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. நம்ம கீரை அலசின தண்ணி இருக்கும், அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு நல்லா சுருண்டு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வரட்டும். நல்லா இதில் இருக்க தண்ணி இந்த கீரையோட தண்ணி வற்றி வரணும். அந்தளவுக்கு இருக்கணும். அதே சமயம் நீங்கள் கீரையை ரொம்ப நேரம் வேக வைக்கவும் கூடாது. அதில் உள்ள சத்துக்கள் போயிடும். பாருங்கள், நம்ம பச்சை நிறம் மாறாமல் இந்த கீரை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு, தொக்கு மாதிரி அழகாக வந்திருக்கு. நம்ம இதை சூடான சாதம் வைத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக வந்துருச்சு. நம்ம இந்த இதை தாளிக்கும் போதே நமக்கு அப்படி ஒரு வாசனை, நல்ல ஒரு கமகமன்னு இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே இந்த தொக்கு மேட்ச் ஆகுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு கூட நீங்கள் சாதம் கிளறி இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாக கூட கொடுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கீரை வேண்டான்னு சொல்கிற பசங்க கூட விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ அழகாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், அது மட்டும் இல்லைங்க, இந்த கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இந்த பாலக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அது மாதிரி இதில் இரத்த சிவப்பு அணுக்கள் நிறைய உற்பத்தி செய்கிறதுனால அனிமியா நோய் வராது. இந்த கீரை சாப்பிட்றதுனால அதுவும் அங்கே முக்கியமாக இந்த கர்ப்பிணி பெண்கள் இதில் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. இந்த கீரையை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.